நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் வரும் 12ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சை, புதுக்கோட்டை, தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் குடியிருப்புகள், வணிக இடங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் வசதி கட்டாயம். ஒருங்கிணைந்த கட்டிட வளர்ச்சி விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் மருத்துவ நிறுவனங்களுக்கு பதிவு கட்டாயம் என மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. பதிவு செய்யாத மருத்துவமனைகள், மருத்துவ நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கோலா நாட்டிற்கு சென்றடைந்தார். அங்கோலா தலைநகர் லுவாண்டாவில் குடியரசுத் தலைவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மத்திய பிரதேசம் சத்தீஸ்கரிலும் வாக்கு திருட்டு நடந்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். வாக்கு திருட்டில் பிரதமர் மோடி, அமித்ஷா, தேர்தல் ஆணையர் உள்ளிட்டோர் கூட்டு சேர்ந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் அவசரமாக வாக்காளர் பட்டியலை திருத்துவது சரியாக இருக்காது என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். எஸ்ஐஆர் படிவத்தில் பல்வேறு குழப்பம் இருப்பதாகவும் பொதுமக்களிடம் போதுமான விழிப்புணர்வு இல்லை எனவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ரேஷன் கடைகளுக்கு கோதுமையை முறையாக விநியோகம் செய்யவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 8722 டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ள நிலையில் 12753 ரேஷன் கடைகளில் கோதுமை கிடைக்கவில்லை என அவர் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக மேலும் 2 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கரூர் தாவேக வழக்கறிஞர், பனையூர் கட்சி அலுவலக உதவியாளர், கட்சி நிர்வாகி உள்ளிட்ட 3 பேரும் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். தயாரிப்பாளர் சங்க தலைவராக விஷால் இருந்தபோது 8 கோடி ரூபாய் வரை முறைகேடு என புகார். நிதி முறைகேடு நடந்ததாக SA சந்திரசேகர் குற்றம் சாட்டிய நிலையில் அவர் தலைமையிலேயே குழு அமைக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வார விடுமுறை நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். கூட்டம் அதிகமாக இருந்ததால் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர். விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் குவிந்தனர். கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் 4 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் கைதிகளுக்கு சொகுசு வசதி செய்து கொடுக்கப்படுவதாக மீண்டும் சர்ச்சை எழுந்துள்ளது. கைதிகள் சிறையில் சொகுசு வசதி அனுபவிக்கும் வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் விசாரணை நடத்த கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜப்பானின் இவாட் பகுதியில் 6.7 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். கடற்கரையோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸின் கிழக்கு மாகாணங்களில் 230 கிலோமீட்டர் வேகத்தில் ஃபங் வாங் சூறாவளி சுழன்று அடித்தது. 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான T20 தொடரை வென்ற இந்திய அணியின் இம்பாக்ட் பிளேயர் விருதை தமிழ்நாட்டை சேர்ந்த ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் வென்றுள்ளார். வாஷிங்டன் சுந்தருக்கு பதக்கம் வழங்கி அணி நிர்வாகம் பாராட்டியுள்ளது.